Hello guys, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க சக்திவேல். டுடே நமக்கு வந்து மார்க்கெட் நிஃப்டி எப்படி இருக்கும், எந்தெந்த லெவல் நமக்கு மார்க்கெட் கொடுக்க போகுது, நம்ம எந்தெந்த இடத்துல வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து குளோபல் மார்க்கெட் பார்த்துருவோம். நாஸ்டாக் வந்து நமக்கு வந்து 27 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து பாசிட்டிவ் இருக்காங்க. யூரோப்பியன் மார்க்கெட்ஸும் நமக்கு வந்து பாசிட்டிவ் இருக்காங்க. ஏசியன் மார்க்கெட்டும் மிக்சடா இருக்கு. பட் எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி வந்து நமக்கு 38 பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவ்ல காட்டுறாங்க. ஓகேங்களா? ஸோ ஐ திங்க் நான் வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மார்க்கெட்டு. ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனிச்சுன்னா மார்க்கெட் எப்போவுமே நமக்கு நல்லது தான். பார்ப்போம் எப்படி மார்க்கெட் ஓப்பன் ஆகுங்கிறது. ஸோ எஃப்ஐஐ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நேற்று 1700 கோடி வந்து செல் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஐ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 470 கோடி வந்து பை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? எஃப்ஐஐ மேபி நான் வந்து இது ப்ராஃபிட் புக்கிங்காக இருக்குன்னு எதிர்பார்க்குறேன். ஸோ பார்க்கலாம், அது கண்டினியூஸாக பை பண்ணுறாங்களா இல்லை திரும்ப செல்லிங் போகிறாங்களாங்கிறது தெரியல நமக்கு. ஏன்னா நமக்கு வந்து ஆல் டைம் ஹை வந்து டச் பண்ணுற மாதிரி இருக்குது நிஃப்டி. ஸோ நம்ம கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் இங்கே எதிர்பார்க்குறோம். ஸோ மேபி ப்ராஃபிட் புக்கிங் பண்ணால் ஒரு 200 to 300 பாயிண்ட்ஸ் வந்து கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம அதை கான்சியஸாக இன்றைக்கி ட்ரேட் பண்ணுங்கள். நம்ம வந்து சார்ட் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். சார்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மார்க்கெட் முடிஞ்சது வந்து 17,956. ஓகேங்களா? ஸோ அதிலிருந்து ஒரு 30 பாயிண்ட்ஸ் வந்து கேப் டவுனில் ஓப்பன் பண்ணுறாங்க. ஏன்னா எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டியும் நமக்கு 30 பாயிண்ட்ஸ் வந்து மைனஸில் காட்டுறாங்க. ஸோ அவங்க வந்து 17,930 வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனிச்சுன்னா உங்களுக்கு வந்து இங்கிருந்து மார்க்கெட் வந்து மேலே ஸ்ட்ராங்காக புல்லிஷ் மொமெண்டம்னு கண்டினியூஸ் பண்ணுறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து மார்க்கெட் இங்கிருந்து போயிட்டு நமக்கு வந்து 17,980 ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்குது. அதை வந்து பிரேக் பண்ணி மேலே போகிறாங்கங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து அடுத்த டார்கெட் வந்து நமக்கு வந்து 18,046. ஓகேங்களா? ஸோ அதை பிரேக் பண்ணி மேலே போகிறாங்கங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அடுத்த டார்கெட் வந்து 18,167. ஓகேங்களா? ஸோ இது வந்து 18,000 ஒரு R1, 18,050 R2, அதை பிரேக் பண்ணால் 18,167. ஓகேங்களா? ஸோ இது R3. ஸோ சப்போஸ் வந்து ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு மார்க்கெட் அங்கேருந்து எதிரிகளும் கீழே வரும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கேருந்து நமக்கு வந்து நேற்று சப்போர்ட் எடுத்தாங்க இல்லையா, 17,850 வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு போகிறதுக்கு மேலே வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பிரேக் பண்ணி கீழே போகிறாங்கன்னா உங்களுக்கு வந்து 17,800 அடுத்த சப்போர்ட்டு. ஓகேங்களா? ஸோ அதை பிரேக் பண்ணி கீழே போகிறாங்கன்னா உங்களுக்கு வந்து 17,700 வரையிலும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 17,700க்கு கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். கரெக்டாக மார்க்கெட் என்ன டைரெக்ஷனுங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி என்ட்ரி எடுங்க. ஓகேங்களா? சரிங்களா? ஸோ ஒன்று புல்லிஷ் மொமெண்டம் கொடுக்கணும். புல்லிஷ் மொமெண்டம் கொடுத்தா நமக்கு வந்து மார்க்கெட் இப்படி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் கொஞ்சம் ஸ்லைட்லி நம்ம வந்து ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிவிட்டு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் ரெண்டில் எந்த பேட்டர்னில் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத மார்க்கெட்டை வாட்ச் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம என்ட்ரி எடுக்க முடியும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து மார்க்கெட் வந்து ஆல்ரெடி 18,000 வந்துருச்சு. இது 4th டைம் வந்து நமக்கு வந்து நம்ம மார்க்கெட் வந்து ஹைக்கு வந்திருக்கு. ஸோ நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா டே சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஒவ்வொரு டைமும் நமக்கு வந்து 18,340 வந்து கரெக்ஷன் கொடுத்து கீழே போயிருக்கு. ஓகேங்களா? 18,000 இதில் 18,070 வந்து நமக்கு வந்து மார்க்கெட் வந்து கரெக்ஷன் கொடுத்து கீழே போயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து இந்த லெவலில் வந்து பிரேக் பண்ணி போகிறாங்களான்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ வெயிட் பண்ணி நமக்கு ஒரு 50 பாயிண்ட் ஒரு 100 பாயிண்ட் வந்து மேலே கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல மொமெண்டம் இருக்குது நெக்ஸ்ட் வீக்கு. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக நமக்கு இங்கேருந்து 17,500, 17,300, 17,000. ஓகேங்களா? 300. ஸோ இங்கேருந்து நமக்கு வந்து கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கரெக்ஷன் ப்ராஃபிட் புக்கிங்காக கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு 200 பாயிண்ட்ஸ் 300 பாயிண்ட்ஸ் நான் எதிர்பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ அங்கேருந்து கீழே வந்ததுன்னா திரும்ப கரெக்ஷன் கொடுத்து மேலே போகிறப்ப நீங்கள் வந்து பையிங் போகலாம். இல்லை புல்லிஷ் மொமெண்டம்லேயே காட்டுறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து கரெக்டாக 18,000 பிரேக் பண்ணி போகிறப்போ நீங்கள் வந்து பையிங் சைடு போகலாம். ஓகேங்களா? 18,000 பிரேக் பண்ணி மேலே போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து பையிங் சைடு போகலாம்.
ஸோ அங்கே வந்து உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும். அங்கே ஒரு 30 பாயிண்ட்ஸ் 50 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவ் வைக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் பாசிட்டிவ் சைடு இருக்கலாம். ஓகேங்களா? சரிங்க, பார்ப்போம் இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். என்னோட அட்வைஸ் என்னன்னா, இன்னைக்கு வந்து நீங்கள் வந்து மோஸ்ட்லி இந்த மணியில் நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். அவுட் ஆஃப் த மணியில் ட்ரேட் பண்ணாதீங்க. இந்த மணியில் ட்ரேட் பண்ணிட்டு ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டு ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோ வந்து 1:2 வச்சு ப்ராஃபிட்டை புக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரெல்லாம் செகண்ட் இன்கம் ஜென்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் என்னோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் பாய், சக்திவேல்.